உங்க போராட்டத்தை பத்தி ராகுல்னு ஒரு பையன், சின்ன பையன் பேசினதை நான் கேட்டேன். அந்த குழந்தையோட பேச்சு மனசு ஏதோ செஞ்சிருச்சு. உடனே உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சு, உங்க எல்லாரையும் கூட பேசி ஆகணும்னு தோணுச்சு. என் பேர் ராகுல். நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்போ இந்த ஊர் ஏகனாபுரம் எங்களுக்கு வேணும். இந்த ஊர் அழிச்சுட்டா நாங்கள் எங்கே போய் படிப்போம், நாங்கள் எங்கே போய் சாப்பிடுவோம், எங்கே போய் நாங்கள் வாழ்வோம்? இந்த ஊர் இருந்தால் தான் நாங்கள் படித்து நாங்கள் பெரிய அளவுன்னு சொல்லிடுவோம். ஸ்டாலின் ஐயா பேனா சின்ன அவங்க அப்பாவுக்கு பேனா சின்னம் நினைவு சின்னமாக வைக்கிறாரு. அதே மாதிரி அந்த ஊரை எங்களுக்கு நினைவு சின்னமாக வைக்க தெரியலையா? சரிங்க ப்ரோ, நீங்க எவ்வளவு நாள் அந்த ஊர்ல இருக்கீங்க? உங்க அப்பா அம்மா என்ன வேலை செய்யறாங்க? உங்களோட பொருளாதாரம் எப்படி இருக்குது? வருமானம் எப்படி இருக்குது? இப்பவே எப்படி இருக்குன்னா ஏர்போர்ட் வந்துருச்சுன்னா உங்க நிலைமை என்ன? என் நிலைமை கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இந்த ஊரை விட்டுட்டு உங்களை வெளியூர் அனுப்பிடுறாங்க. அங்க போயிட்டு அப்புறம் உங்களுக்கு படிப்பு, ஃப்ரெண்ட்ஸ், காசு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குமா? அப்பா அம்மாவால சமாளிக்க முடியுமா? அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அவங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்தாங்கன்னா அங்கங்கே எங்கேயே இருப்பாங்க. நாங்கள் எங்கே தனியாக இருப்போம். பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் நிலத்தை காப்பாற்றணும், சாப்பாடு இது பண்ணணும், ஊரை விட்டு போகக்கூடாதுன்னு நிறைய கோரிக்கை இருக்கு இல்லையா? உன்ன மாதிரி குட்டி பசங்க உங்களுக்குள்ள பேசிப்பீங்க இல்லையா? ஏர்போர்ட் வர போகுதுன்றப்போ நீங்க என்ன பேசிப்பீங்க? குட்டி பசங்க எங்களுக்கு படிப்பு தான் முக்கியம், படிப்பும் முக்கியம், வயல்வெளியும் முக்கியம் எங்களுக்கு. ஒருவேளை உங்க ஊருக்கு விமான நிலையம் வந்தா என்ன பண்ணுவீங்க? நாங்கள் வர விட மாட்டோம். சரி, நீங்க இதுக்கு உங்களை பத்தி விஜய் எதனா பேசினாரா மேடையில? பேசினேன். என்ன பேசினாரு? உங்களை பத்தி என்ன பேசினாரு? என்னை பத்தி நீ ரொம்ப அழகா பேசுறீங்க அப்படின்னு சொன்ன. எனக்கு அது மகிழ்ச்சியா இருந்தது. என்ன பேசுனீங்க? அதுக்கு முன்னாடி எங்க பேசிருக்கீங்க? அங்க ஏரியில போராட்டம் பண்ண சொல்லும். அந்த இடத்துல எங்களுக்கு இந்த ஏர்போர்ட் வேண்டாம், ஏர்போர்ட் தான் அவங்க பசங்கள்லாம் ஸ்கூல்ல படிச்சு நல்லா பெரிய ஆளானாங்க, நாங்க அந்த மாதிரி படிச்சு பெரிய ஆளாவத்தில அப்படின்னு. எப்ப பேசுனீங்க? யார் பசங்கன்னு சொல்லுங்க. எப்ப பேசுனீங்க ப்ரோ? அது தோராயமா அது பேசி ஒரு 500 நாள். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பேசலாம்ல, அந்த வீடியோ பேசிட்டு விஜய் பேசிருக்காருல, அது எப்படி பாக்குறாரு? உனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கா? எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்க வீடியோ பார்த்து சொன்னாரு அவரு, அது நீ பேசுனது கேட்டேன்னு சொன்னாரு. அது எப்படி? நான் ரிலாக்ஸ் நீ அன்னைக்கு பேசினல, அன்னைக்கு அந்த வீடியோல பேசினல, அந்த வீடியோ பேசுனது இந்த எங்க பள்ளி வேணும், இந்த வாழ்வாதாரம் வேணும், இந்த பள்ளிலாம் நாங்க படிச்சாதான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் ஐயா வேற ஏதோ பசங்கலாம் படிச்சு பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு அங்கெல்லாம். அதே மாதிரி இந்த இடத்துல நாங்க இந்த மண்ணிலே இந்த ஊர்லயே நாங்க படிச்சு பெரிய ஆளணும். பார்த்தா ரொம்ப அழகா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாரு. விஜய் அண்ணா தான் சொன்னாரு. மகிழ்ச்சி. பாராட்டுறாங்க. ஒரு விஜயே நம்மள பத்தி பேசுறப்ப கெத்தவே இல்லையா ப்ரோ? ஊர் பிரச்சனை பெரியவங்க விஜய் ராகுலோட பேச்சை நான் கேட்டேன். அந்த பேச்சு எனக்கு ரொம்ப பாதிச்சிருச்சு. அதனாலதான் நான் ஊருக்கு வந்தேன்னு சொல்லுவாரு. அது நம்மளுக்கு எப்படி கெத்தவே இல்லையா? கெத்தா